மை டியர் பிரதர் சிஸ்டர் இன் கிரைஸ்ட். இன்னைக்கு எனக்கு ஒரு ட்ரினிட்டி பற்றி ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ட்ரினிட்டின்றது கிறிஸ்டியானிட்டியோட ஒரு கோர் பிலீஃப். ஸோ அதுதான் நம்மளோட சென்டர் பாயிண்ட் ஆஃப் ஃபெய்த்துக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. ஸோ ஃபாதர் சன் ஹோலி ஸ்பிரிட். ஸோ இந்த ட்ரினிட்டியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல அந்த ட்ரினிட்டின்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம்ன்றது நம்மளுக்கு சரியாக தெரியணும். ஆக்சுவலாக இந்த வேர்டு பைபிளில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ட்ரினிட்டின்ற வேர்டு பைபிளோட வேர்ட் கிடையாது. அப்போ இந்த வேர்டு எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரிஜின் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரினிட்டி அப்படின்ற வேர்டு வந்து ட்ரினிட்டாஸ் அப்படின்ற ஒரு வேர்ட்லேருந்து வந்துச்சு. அந்த ட்ரினிட்டாஸ்ன்ற வேர்டுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, அது ஒரு லாட்டின் வேர்டு. அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு அர்த்தம். ஸோ சிம்பிளாக சொன்னால் ட்ரினிட்டி அப்படின்றது ஒரு 3 தான் டிஃபைன் பண்ணுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரினிட்டியில் ஆக்சுவலாக வந்து 2 விதமான ஒரு தப்பான பிலீஃப், ஆக்சுவலாக 3 விதமான பிலீஃப் இருக்குது. அதில் முதல் 2 விதமான தப்பான ஒரு பிலீஃபை சொல்கிறேன். ஸோ அது பிலீவ் பண்ணுறது வந்து பிப்ளிக்கெல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பட் இருந்தாலும் அது என்னன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நம்ம சரியானதை பிலீவ் பண்ணுறதுக்கு கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பாலித்திசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாலித்திஸ்டிக் வியூ. இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மல்டிபிள் காட்ஸை பிலீவ் பண்ணுற மாதிரி. உதாரணத்துக்கு ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட். ஃபாதர் காடு, சன் ஒரு காடு, அண்டு ஹோலி ஸ்பிரிட் ஒரு காடு. ஆக்சுவலாக 3 காடு அப்படின்றத பிலீவ் பண்ணுறவங்க தான் வந்து பாலித்திசம். ஸோ இது வந்து பிப்ளிக்கலாக பார்த்தீங்கன்னா தப்பு. ஸோ நம்ம மல்டிபிள் காட்ஸில் சிங்கிள் கார்டு தான். ஸோ ஃபஸ்ட் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ பாலித்திசம்ன்ற வியூ வந்து தவறான ஒரு வியூ. அண்ட் நெக்ஸ்ட் இது நம்ம மட்டும் இல்லை, இதை எப்படி சொல்கிறது, மற்ற மதத்தில் இருக்கவங்க கூட ஆக்சுவலாக கிரைஸ்ட் நம்ம பிலீவ் பண்ணுறது, ஃபாதர்ஸ் அண்ட் ஹோலி ஸ்பிரிட்டை பிலீவ் பண்ணுறத நம்மளை பாலித்திசமாக பார்க்குறாங்க. ஸோ மற்ற மதத்தினரும் இது பார்க்குறதுனால, அதாவது அவங்களோட பார்வையில் நம்ம பாலித்திசம், பட் நாம் வந்து பாலித்திசம் கிடையாது. ஸோ இந்த ஒரு வியூ வந்து தப்பான ஒரு பிலீஃப். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடலிசம். இது வந்து மாடலிஸ்டிக் வியூன்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது காட், சன்னு, ஹோலி ஸ்பிரிட் 3 பேருமே வந்து ஒரு 3 மாடல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எப்படி அது இல்லாமல் என்ன இவங்க பிலீவ் பண்ணுறாங்கன்னா, ஒரு டைமில் ஒவ்வொருத்தர் வந்து அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டு போயிட்டாங்க. அதாவது ஃபாதர் அப்படின்றவர் கிரியேஷன், படைப்பு, அதெல்லாம். சன்னுன்றவங்க அவரே வந்து சன்னாக வந்து பூமியில் வந்து வாழ்ந்து எப்படி மனுஷங்க வாழணும்னு சொல்லி கொடுத்துட்டு, கடவுள் எப்படி வந்து வாழணும், மனுஷங்களை விரும்புகிறாரு, மனுஷங்க எப்படி வாழணும்னு விரும்புகிறான்ட்டு சொல்லி கொடுத்ததுக்காக வந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து ஹோலி ஸ்பிரிட் இப்போ நம்ம கூட இருக்கார். ஸோ அதாவது தமிழில் வந்து ஒரு பிலீஃப், ஒரு ஒரு கல்ச்சரில், ஹிந்து கல்ச்சரில் மற்ற இதில் வந்து நிறைய ஒரு பிலீஃப்ஸ் இருக்கும். அதில் கடவுள் பல அவதாரங்கள் எடுத்தாங்க. அந்த மாதிரி ஃபாதர்ஸ் அண்ட் ஹோலி ஸ்பிரிட்டையும் கூட ஒரு பல அவதாரங்கள் எடுத்தாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது இல்லை. ஸோ அதுவும் தப்பான ஒரு பிலீஃப். அப்போ எது தான் சரியான பிலீஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட் 3 பேருமே 3 டிஸ்டிங்க் பர்சன்ஸ். அதாவது 3 டிஸ்டிங்க் பர்சன்ஸ் பட் 1 காட். ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட் 3மே ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ஃபீரியர் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே 3 பேருமே, இது நல்லா ஞாபகம் வச்சுங்க, கோ இட்டர்னல், கோ எக்ஸிஸ்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து கோ ஈக்குவல். எல்லாருமே ஈக்குவல் தான். ஸோ இவங்களுக்கும் பெரியவங்க சின்னவங்கலாம் கிடையாது. ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ யாராவது கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறவங்க, புதுசாக ஃபெய்த்துக்குள்ளே வரவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா அவங்க ட்ரினிட்டியை பிலீவ் பண்ணுறவங்க, மற்ற நம்பிக்கையெல்லாம் வந்திருக்கவங்க, இது என்ன அது, இப்போ இதுவும் நீங்கள் பல தெய்வங்களை தானே நீங்கள் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நம்ம ஒரே தேவனை தான் விசுவாசிக்கிறோம். அதான் டியூட்ரானமி 6:4 சொல்லுது. ஸோ கர்த்தர் ஒருவரே தேவன். அந்த தேவன் நமக்கு 3 ஆள் தத்துவம் உடையவராக இருக்கிறார். அந்த 3 ஆள் தத்துவம் உடையவராக இருக்கிறார்ன்றது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ உங்களுக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பெட்டராக நான் வந்து
நிறைய விஷயங்கள நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.